Hi friends, welcome to Noorvlogs. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சோமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோமாஸில் போட்டு சாப்பிட்றதுக்காக ரவா பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாமி பாருங்கள், சூப்பராக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குது பாருங்கள். புதுசாக இப்போ பெல்ட் வாங்கி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேட் ஃபுட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். வீட்டில் நம்ம சமைக்கிறது எதுவுமே சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூங்குது பாருங்கள். ஸோ இந்த சோமாஸ் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்காங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். சோமாஸில் வைக்கிற ஸ்டஃபிங் முதலே செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 தேங்காய் எடுத்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்ட பிறகு தேங்காய் துருவி வச்சது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே நாட்டு சர்க்கரை இல்லைனா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை நல்லா தாளித்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குங்க. ஸோ மைதா மாவு ஆரோக்கியமானது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மைதா மாவில் இந்த சோமாஸ் செய்யாமல் கோதுமை மாவு எடுத்துக்குங்க. ஸோ சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்குங்க. ஸோ கொஞ்சம் திக்காக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சம் வெடிப்பு வந்துடும். ஸோ அதனால் நைஸாக உருட்டாமல் கொஞ்சம் திக்காக உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சோமாஸ் இப்போ செஞ்சிட்ருக்கிறது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் சின்ன வயசுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு நாங்கள் ஓதுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரிலாம் இப்போ செய்யக்கூடாது. இறைவனுக்கு எப்போவுமே இணை வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது ஸ்நாக்ஸ்க்கு மட்டும்தான் செய்கிறோம். ஸோ இந்த சோமாஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டஃபிங் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன வயசில் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறந்துட்டேன். ஸோ அதனால் அம்மா ஒன்று செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க எப்படி செய்யணுன்னு. ஸோ அதனால் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சாப்பிடாதவங்க ஹல்வா மாதிரி செஞ்சு கூட இந்த மாதிரி வைக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஹல்வா எப்படி செய்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு வீடியோவில் நான் கேட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ராகி மாவு அரிசி மாவுலலாம் எங்கள் பாட்டி நிறையா ஸ்நாக்ஸ் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நான் கூட இந்தமாரி ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆகும். அம்மா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க செய்யவும் மாட்டாங்க பாருங்கள். ஸோ ஃப்ரை பண்ணக்குள்ளே நல்லா ஒரு ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய் நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருந்தது. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா எண்ணெய் கொஞ்சம் தெரிச்சிரும். குக்கரில் எண்ணெய் போட்டு செஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லிவிட்டு நான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வானல் இங்கே வச்சுட்டாங்களாம். தேட முடியாமல் குக்கரில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ நாங்கள் சின்ன வயசு இருக்குள்ள பாட்டி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ்லாம். கேக்லாம் வீட்லேயே எங்கள் அம்மா செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு ரெசிப்பியில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாத்திரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு. இது ஃபுல்லாக இப்போ போட போகிறாங்க போல இருக்குது. ஸோ சுகர் இருந்தாக்கா நான் ஸ்டஃபிங் வைக்காமல் இது மாதிரி சும்மாவே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங் பண்ணி இது மாதிரி உள்ளார வைக்கிறது நம்ம சோபான்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் திராட்சை போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்குள்ள. ஸோ பாதி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 hours ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடிட் பண்ணி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு 5 minutes தான் காட்டியிருக்கேன். ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக ரவாவில் பாயாசம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்த பிறகு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ வாளியில் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வாளியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரவா பாயாசம் மேலே போட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 20 daysக்கு கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிடக்குள்ளே நடுவில் இந்த மாதிரி உடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடச்ச பிறகு நம்ம இந்த ரவா பாயசம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.